இதையெல்லாம் பார்க்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் இருக்காரு. என்ன எல்லாரும் இந்த வீட்ல எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினாங்க. சூர்யாவும் மகாவும் எப்பவும் எனக்கு எதிரா எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா கடவுளா பார்த்து இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு. நல்லா வேணும். உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பமே சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, நாம சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும்க்கா. வக்கீல கூட்டிட்டு போனாதான் என்ன எதுக்குன்னு தெரியும். டேய் கௌதம், வக்கீல் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேமா. என்ன சொன்னாரு? இவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போட்டோம். என்ன பண்றது? வர வர எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இந்த வீடே கௌதம் தான் தப்பானவன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ கௌதம் பண்றதை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் இந்த வீட்ல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கௌதம், நீ பழச எதையும் மனசுல வச்சுக்காதப்பா. எப்படியாவது சீக்கிரமா சூர்யாவை வெளியில எடுக்கணும். அம்மா நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. நிறுத்துறீங்களா? என்னம்மா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க யாருக்காக பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க திருவாயை மூடிட்டு அமைதியா இருந்தாவே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஊருக்கு எடுத்து உலையில போடுறதுக்குன்னே ஒரு வாயை வச்சிட்டு இருக்கீங்க. என்ன நீ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க பண்ணிட்டு இருக்க வேலைக்கு வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க ஆடுற நாடகத்தை வேணா இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன சொன்னீங்க? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னா அப்படின்னா சூர்யா தான் தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்களா? அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கௌதமும் விஜயும் தப்பு பண்ணும் போதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு அதை சரி பண்ணி காப்பாத்தினவரு சூர்யா. அவருக்கு மத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துதான் பழக்கம். உங்களை மாதிரி யார் வாழ்க்கையும் கெடுத்து பழக்கம் இல்ல. அப்படிப்பட்டவரை நீங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவீங்க. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? எதுக்கு எப்போ பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொன்னீங்க? கௌதம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரை காப்பாத்தாம விட்டுறாதேன்னா என் புருஷனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். அவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். என்னமோ என் குடும்பத்துக்கு சந்தோஷமே கிடையாதுன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த வாழ்க்கையே வேண்டான்னு கிளம்பி